ஹலோ நண்பர்களே, இன்று முருகப்பெருமான் அருள்பாலிக்கும் மலைய கோவிலுக்கு வந்துள்ளேன். தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருமயம் தாலுகாவில் உள்ள நாச்சாந்துபட்டிக்கு அருகிலுள்ள மலைய கோவில் கிராமத்தில் அமைந்துள்ளது. மலைய கோவில் மலையில் கோவில் என்ற பெயரே தற்போது மலைய கோவில் என மருவி அழைக்கப்படுகிறது. மலையின் மீது ஒரே சுற்று மதிலுக்குள் முருகப்பெருமானுக்கும் முருகனது இணையடி பற்றி நின்ற இடும்பனுக்கும் எழுப்பப்பட்ட கோவில்கள் ஒரு குறுக்குச்சுவரால் தனித்தனி கோவில்களாக காட்சியளிக்கின்றன. மலையின் மீதுள்ள கோவில் மேற்கோவில் என்றும் மலையின் கீழுள்ள கோவில் கீழ்கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. மலைக்கோயில்கள் சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டவை. மேற்கோவிலுக்கு ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் சாரப்பாதை படிவெட்டு பாதை என்ற இருவேறு பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மலையில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கிழக்கு நோக்கியவாறு வீற்றிருந்து அருள்புரிகிறார். ஜடாமுனீஸ்வரர் தெற்கே பார்த்து இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களும் திசைமாறிய தெய்வங்களாக இக்கோவிலில் இருப்பது வியக்கத்தக்கதாக அமைந்துள்ளது. கோயில் திறக்கும் நேரம்: இந்த கோயில் காலை 6 மணி முதல் மதியம் 12:00 மணி வரையிலும், மாலை அதிகாலை 4:30 மணி முதல் இரவு காலை 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். திருவிழாக்கள்: இங்கு கொண்டாடப்படும் மிகவும் பிரபலமான திருவிழா தைப்பூசம். இது அருகிலுள்ள மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்களை ஈர்க்கிறது. திருப்பதி பூஜை, பங்குனி உத்திரம் மற்றும் கார்த்திகை தீபம் ஆகியவையும் இங்கு கொண்டாடப்படுகின்றன. தைப்பூசத்தன்று பிரம்மண்ட அளவில் அன்னதானம் நடைபெறும் மற்றும் பக்தர்கள் பால்குடம் காவடி அது மட்டும் இல்லாமல் கரும்பு தொட்டிலில் குழந்தையை வைத்து எடுத்து வந்து வழிபாடு செய்வார்கள். மறுநாள் இங்கு பெரிய அளவில் ஜல்லிக்கட்டும் நடைபெறும். இந்த கோவிலில் பௌர்ணமியின் போது கிரிவலம் செய்யப்படுகிறது. பக்தர்கள் பௌர்ணமியில் மலையை வலம் வருகிறார்கள். பிரார்த்தனைகள்: தெற்கு குகை கோயிலில் மேற்கு நோக்கிய சிவனை வழிபடுவதன் மூலம் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. பிரதோஷ நாட்களில் வலம்புரி விநாயகருடன் சிவனை வழிபடுவதன் மூலம் தங்கள் செயல்களில் உள்ள தடைகள் நீங்கும். குழந்தை பேருக்காக பக்தர்கள் முருகனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். மலைய கோவில் உச்சியில் இருந்து பார்த்தால் அழகான இயற்கை காட்சிகள் நம் கண்களுக்கு விருந்து அளிக்கிறது. கிழக்கு குடவரை ஆலயத்தில் உள்ள லிங்கத்திற்கு முன்பாக கிழக்கு நோக்கிய வலம்புரி விநாயகர் உருவம் பாறையில் வடிக்கப்பட்டுள்ளது. இவ்விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகரின் வடிமைப்புக்கு இணையானதாக சொல்லப்படுகிறது. கிழக்கு குடவரை கோவிலின் வாயிற்படிக்கு தென்புறத்தில் பல்லவ கிறந்த எழுத்தமையில் ஒரு கல்வெட்டும் வாயிற்படிக்கு வடக்கில் எம்மண்டலமும் கொண்டருளிய குலசேகர பாண்டியனின் ஒரு கல்வெட்டும் காணப்படுகிறது. ஒவ்வொரு பிரதோஷம் நாளில் அந்த சிவனையும் அதற்கு எதிரே உள்ள வலம்புரி விநாயகரையும் வேண்டினால் தடைபடும் காரியங்கள் சுமூகமாக முடியும் என்பது நம்பிக்கை. இந்த இறைவன் திருவேங்கை கனலீசுபவர் மலையலிங்கம் என்று அழைக்கப்பட்டு இன்றைக்கு திருவருட்காளீஸ்வரர் எனப்படுகிறார். அம்மனுக்குரிய கற்கோவில் வடக்கை நோக்கிய நிலையில் பிற்காலச் சோழர்களது கலைப்பாணியில் அமைந்துள்ளது. இவ்வம்மை தம்பிராட்டி அறம்வளர்த்த நாயகி என்று பெயர் கொண்டு விளங்குகிறாள். புதுக்கோட்டையில் இருந்து மலைய கோவிலுக்கு நேரடியாக நகரப் பேருந்து இயக்கப்படுகிறது. பொன்னமராவதி செல்லும் பேருந்தில் ஏறி மலைய கோவில் விலக்கில் இறங்கி 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தும் ஆலயத்தை அடையலாம். தைப்பூசம் அன்று நடைபெறும் முருகன் உற்சவம், காவடி ஆட்டம் மற்றும் கரும்பு தொட்டி கட்டுதல். மலைய கோவிலில் தைப்பூசத்திற்கு அடுத்த நாள் நடைபெறும் ஜல்லிக்கட்டு.